மதுரை அடைந்து செல்லலாம். கோவலனும் கண்ணகியும் காந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார். மதுரையில் கணவனின் இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையில் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் சுருளிமலை என்ற வேங்கை காணால் என்னும் இடத்தை அடைந்தாள். உரைப்பாட்டு மடை உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பாட்டு. வாய்க்காலின் பாயும் நீரை வயலுக்கு நிரப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாக்கிய வயலின் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. நூல் குறிப்பு: சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்து காதையிலிருந்து இப்பாட பகுதியில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இது புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் 30 கதைகளையும் உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருந்ததால் இவ்விரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருகுக என்பதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இக்காப்பிய படைத்தார் என்பர். ஐம்பெரும் காப்பிய முறைவைப்பு: சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மேகலையை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனு கீத்தான், திளையாத குண்டலகேசிக்கும். ஐம்பெரும் காப்பியங்கள்லாம் நாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். என்னென்ன ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இது எல்லாமே வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தாமணி மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனு கீந்தான், திளைக்கிடாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு இந்த பாடலை ஞாபகம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே.